காவலன் கையில் எங்க விசில் சேரும், திருடங்க கையில் சேர்ந்திருக்காது. யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும், தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது. திரையால வந்தவன் கடை மாறுது, அது தாங்கும் மக்களுக்கு துணையாகுது. வாழ்ந்தவனின் கதைதான் இது, தமிழ்நாட்டே விசிலடிக்க ரெடியாகுது. தமிழ் பொங்காமலே கிளி தூங்காதுடா, இந்த வெயிலை பின் பார்க்காதுடா. எத்தனை மத்தனை ஒத்திக்க வச்சவன்டா. நான் தன்னந்தனியாளு, நீயாள நம்ம பாரு. கொஞ்சம் நவன் தானா இங்க எட்டு கோடி பேரு. நல்ல போலீஸ் ஸ்டேட் எங்க விசில் சத்தம் கேட்டு, நல்ல பங்க வாழ நீ விசில் கடி ஓட்டு. காரைக்குடியில தவிக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் உரையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சென்னையில இருந்து மதுரை விமான நிலையம் வந்து அங்கிருந்து இப்ப காரைக்குடிக்கு வந்தடைஞ்சிருக்காரு. இப்போ இந்த இடத்துல இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லை, சற்று நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் விஜய் அவர்கள் கொஞ்ச தூரம் வந்துட்டு சைக்கிளில் அவர் பயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டதுனால அதை மேற்கொண்டு தொடர முடியலைன்னு நினைக்கிறேன். அதனால திரும்பியும் பிரச்சார வாகனத்தில் விஜய் ஏறிட்டாங்க. இப்போ அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த பேசக்கூடிய இடத்த விஜய் நோக்கி வந்திருக்காரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் உரையாடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே பேரிகார்ட்லாம் வச்சு தொண்டர்கள் தொடர்ந்து பின்னாடி வரக்கூடிய நிலையில் காவல்துறை தரப்புல பேரிகார்டு வச்சு அங்க ரசிகர்களை தடுக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். தொண்டர்களை தடுக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சி விஜய் கொஞ்ச தூரம் அந்த விஜய் சைக்கிள்ல பயணம் செஞ்ச அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சி காரைக்குடி அந்த இடத்தை நோக்கி வந்ததுமே விஜய் அவர்கள் பிரச்சார வாகனத்திலிருந்து இறங்கி சிறிது தூரம் வந்து சைக்கிள்ல அவர் பயணம் செஞ்சாரு. இப்ப திரையில நம்ம நல்லா தெளிவா பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள், சைக்கிள்ல அவர் பயணம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொண்டர்கள் அவரை சூழ்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து அவருக்கு அங்க மலர்கள் தூவியும் அங்கிருந்து மாலைகளும் வீசப்பட்டுச்சு. அந்த காட்சிகளை கூட நம்ம பார்க்கிறோம். தொண்டர்கள் பவுன்சர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் கிட்ட வர விடாம நெருங்க விடாம தடுக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்தபடியா ஒரு கொஞ்ச தூரம் சிறிது தூரம் அவர் சைக்கிள்ல அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. ஆனா அதற்கு மேல தொண்டர்களுடைய அந்த சூழல் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக அடுத்தபடியா மறுபடியும் அவர் பிரச்சார வாகனத்திலே ஏறிட்டாரு. ஏன்னா அங்க காவல்துறை தரப்புல இருந்தும் அங்க தொண்டர்களை தடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு தொண்டர்கள் அங்க சூழ்ந்துக்கிட்டாங்க. விஜயனுடைய அந்த சைக்கிள் பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை விஜய் அவர்கள் ஓட்டு போடுறதுக்காக சைக்கிள்ல போயிருந்தாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் இப்ப விஜய் ரசிகர்களுக்கும் சரி தொண்டர்களுக்கும் ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்தபடியா சிஎம் கேண்டிடேட்டா விஜயே நிற்கக்கூடிய இந்த தேர்தலுக்காக அவர் சைக்கிள்ல இப்ப பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். செல்லுமிடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.